Hello friends, welcome to Kokila Times. அன்னைக்கும் உகாதி சுபகாட்சலு எல்லாருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல உகாதி செலிப்ரேஷன் தான். எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாங்க. நேற்று நைட்டு கிச்சன்லாம் கிளீன் பண்ணி வச்சனால மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நல்ல வசதியா இருந்தது. சமையல் ஆயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சிருக்கேன். முப்பருப்பு போட்டு இன்னைக்கு வடை செய்யணும். அதனால வந்து துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு நான் வந்து ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கோசம்பரிக்கும் கொஞ்சம் அந்த பக்கம் பாசிப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். சாம்பார், ரசம் எல்லாமே இந்த பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி ஊத்திருக்கேன். ஸோ நானும் ஆஃபீஸ்க்கு சாப்பிட்டு கிளம்பணும். என் சின்ன பொண்ணுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour வந்து ப்ராக்டிஸ் ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே அவளுக்கு சாட்டர்டே. அதனால அவளுக்கு ஸ்கூல் ப்ராக்டிஸ், டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கனால அவளும் ஸ்கூல் கிளம்புறாங்க. உகாதி చెప్పండి చెప్పు. హ్యాపీ ఉగాది చెప్పు. హ్యాపీ ఉగాది. హ్యాపీ ఉగాది. ఉగాది శుభాకాంక్షలు. வா சமையல் மட்டும் நான் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்ப ஊற போட்டிருந்த பருப்பு பாத்தீங்கன்னா அம்மா வடைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வடைக்கு ரெடி பண்ணிட்டு அம்மா வடை செஞ்சிடறாங்க. ஏன்னா நான் கிளம்புறதுனால அம்மா வடை மட்டும் போடுமான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இன்னைக்கு என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பருப்பு ரசம், கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் வந்து சாதம், களத்துக்கு பருப்பு, வெண்டைக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், தக்காளி போட்டு பருப்பு ரசம், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். இதுதான் இன்னைக்கு சமையல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கியோட மெயின் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா பச்சடி தான். அதுல வேப்பம்பூ போட்டு பச்சடி, ஸ்வீட் பச்சடி, மாங்காய் எல்லாம் போட்டது. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, கோசம்பரி, வடை, இதுதான் தயிர், நெய், இதெல்லாம் தான் சமையல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எத்துக்கோமா கற்பூரம் எத்துக்கோமா வந்துடணும். சமிருதி கற்பூரம் எடுத்துக்கோ. காக்கா எம்மி கற்பூரம் எடுத்துக்கொண்டுட்டா. பிறந்திருக்க வருஷம் நல்லபடியா இருக்கணும்னு நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சில சாமிக்கிட்ட நல்லா வேண்டிட்டு அப்படியே நான் பேக் பண்ணி வச்சுட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். இந்த உகாதி எனக்கு இப்படிதான் போச்சு. உங்களுக்கு எப்படி இன்னைக்கு உகாதி போச்சுங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா கோகிலா டைம்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.